ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபுட் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு குரு என்டிகே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கீர் பாயாசம் எப்படி செய்ய போகிறோன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இதை கல்யாணத்தில் சாப்பிட்ருப்பீங்க. இன்றைக்கி ஈஸியான முறையில் வீட்லேயே நீங்கள் செய்ய போகிறீங்க நம்ம வீடியோவை பார்த்து. பெரும்பாலும் கீர் பாயாசம் பார்த்தீங்கன்னா ரைஸ் வச்சு தான் செய்வாங்க. நம்ம இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா குதிரவாளியை வச்சு செய்யலான்னு இருக்கோம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதுக்கு தேவையான பொருட்கள் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. வாங்க நம்ம இப்போ ஈஸியாக இதை ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குதிரவாளியை நம்ம ரைஸ் வடிக்கிற மாதிரி வடிச்சிருக்கோம். அடுத்ததாக பார்த்தா ஒரு எம்டி பவுல் எடுத்துக்கலாம். இந்த எம்டி பவுல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முந்திரியும் பாதாமியும் இது சுடு தண்ணியில் கொஞ்சம் வேக வைக்க போகிறோம். அப்படி வச்சிங்கன்னா பாதாமில் இருக்க தோலெல்லாம் ஈஸியாக வெளியே வந்துடும். நீங்கள் இதை ஸ்டவ்லேயும் கொதிக்க வைக்கலாம். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஓவனில் வைக்க போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 1 லிட்டர் பால் இதில் ஆட் பண்ண போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி ஆட் பண்ணுறோம். தண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பால் எடுத்தோமோ அதுக்கு பாதி தண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் குங்குமப்பூவை ஆட் பண்ணி அதில் சுடு தண்ணியை ஊற்றி வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஓவனில் வச்சு அந்த பாதாம் ரெடி ஆகிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் ஈஸியாக தோல் உரிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி சுடு தண்ணியிலேயே கூட பாதாமை போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கனாலே உங்களுக்கு தோல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ பாருங்கள் தோல் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் பாதாம்லேருந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம இதில் வடித்து வச்சுருந்த குதிரவாளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் உங்களுக்கு ரைஸ் மாதிரி தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸை போட்டு பண்ணியிருப்பாங்க. அது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஆனால் நாங்கள் போட்டிருக்க குதிரவாளி பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது. அதனால் இதை ஆட் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா கலக்கி விட்டுங்க. உள்ளே கட்டியாகாத மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தா பாதாம் முந்திரியை பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்றி நம்ம தோசை மாவு எப்படி அரைப்போமோ அந்த அளவுக்கு ரொம்ப நைஸ் இல்லாமல் தோசை மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம அந்த பாலில் இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கலக்கி விட்டுங்க. அடியில் நிற்காத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. நல்லா கலக்கினதுக்கப்புறம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரை 1 கப் எடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதை நல்லா கொதி வரட்டும். ஆல்ரெடி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பாதாம் முந்திரியும் அரைச்சி ஊற்றியாச்சு. மேலும் பார்த்தீங்கன்னா இப்போது பாதாம் முந்திரி எடுத்து பவுடராகவும் போட போகிறோம். பாதாம் முந்திரி உங்களுக்கு பவுடராக போட்டால் பாயாசத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சின்ன குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை பல்லாக அரைச்சி வச்சாச்சு. இதையும் நம்ம இப்போது இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்போது இதை மிக்ஸ் பண்ணிப்போம். உள்ளே கட்டியாகாத மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த குங்குமப்பூவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் ஆட் பண்ணோன்னா நல்ல கலர் மாறும். இதை சுடு தண்ணியில் போட்டு வச்சனால ஃப்ளேவரும் வரும், நல்ல கலரும் மாறும். இப்போ பாருங்கள் பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் ஏலக்காய் ஆட் பண்ண போகிறோம். ஏலக்காய் பார்த்தீங்கன்னா தூளாக எடுத்துருக்கோம். இது 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் இதை இறக்கி தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் ஒரு சின்ன பேன் ஒன்று வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நெய்யை ஆட் பண்ணுறோம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கோம். நெய் வெதப்பாக இருக்க சொல்லி முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி உடச்சி வச்சுருக்கோம். முந்திரி நல்லா கோல்டு கலராக மாறினோடனே இதில் சாரப்பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். சாரப்பருப்பு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் சாரப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வெள்ளரி விதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளரி விதை பார்த்தீங்கன்னா இதுவும் 2 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக மாறிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம பாயாசத்தில் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது மில்க் மேடு
இது வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், அதாவது அரை டின்னு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வறுத்து வச்சு அந்த நெய், அந்த சாரப்பருப்பு எல்லாத்தையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாயாசம் வந்து வேறு லெவலில் வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் பார்த்தீங்கன்னா பால் பாயசம், சேமியா பாயசம், பல வெரைட்டியான பாயசம் செஞ்சுருப்பீங்க. ரொம்ப ஒரு ஈஸியான முறையில் உங்களுக்கு வந்து கீர் பாயசத்தை எப்படி வீட்லேயே செய்யலான்றதை நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கோம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி சூப்பரான ஃபுட் ரெசிபி வீடியோஸ்லாம் வந்து நம்ம சேனலில் இருக்குது, எல்லாத்தையும் போய் பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனை வந்து நிற்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெசிபி வீடியோ மட்டும் இல்லாமல் வெரைட்டி கண்டென்ட் வீடியோ போட்டுட்ருக்கோம். vlog வீடியோஸு, ட்ராவலிங், ஃபுட் ரிவ்யூ வீடியோஸு அப்படின்ட்டு வெரைட்டி ஆஃப் வீடியோ போட்டுட்ருக்கோம். நீங்கள் நம்ம சேனலில் பாருங்கள், உங்கள் ஆதரவு எங்கள் சேனல் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குரு NTK சேனல். மீண்டும் இதே மாதிரி சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கலாம். பாய் ஃப்ரம் குரு NTK.